சொல்ல மாட்டேன். என்ன அன்பு சொந்த பந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை எல்லா வகையிலும் நல்லா வைத்திருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட நான் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையிலும் கடவுள் பலமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உங்க மேல மனதுருகிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். நம்மை ஆறுதல் படுத்தி நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல இரட்சகர் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். உன் தலைமுறை தலைமுறையை அவர் ஆசீர்வதிப்பார். உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கொஞ்சம் உண்மைகள் இருக்கும் பொழுது அதற்குண்டான நீதிகளை செய்திட அவரிடத்தில் வல்லமை உண்டு. ஆமென். என் அன்பு சொந்த பந்தங்களே, என் தாய் தகப்பனார்களே, என் பிள்ளைகளே, என் பேரப்பேத்திகளே, உங்களை தொடர்ந்து சந்திப்பதற்கு அருளாளர் இயேசு சுவாமி காட்டிய மிகப்பெரிய தயவுகளுக்காக மனதார அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை இன்னைக்கு கடவுள் என் மேல மனதுருகுவாரா, எனக்காக நீதிகள் செய்வாரா என்று சொல்லி நீங்க காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் 18வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. ஏசாயா 30:18 சொல்லுகிறது, உனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நமக்கு இறங்கும்படியாக கர்த்தர் காத்திருக்கிறாராம். கவனிங்க, முதல் கர்த்தர் காத்திருக்கிறார், பின்பு அவருக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான். இப்போ கடவுள் நமக்காக வெயிட் பண்றார், நாம் கடவுளுக்காக வெயிட் பண்றோம். முதல் கடவுள் நம்ம இடத்துல வந்துடுறார், நாம் அவரிடத்துல போகிறோம். அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காரியங்கள் நம்ம மேல மனதுருகி நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் எதிர்கொண்டு ஜெயிக்கும்படியாக, எதிர்கொண்டு வெற்றியை பார்க்கும்படியாக தகப்பன் நமக்கு என்ன பண்றாருங்க, மிகப்பெரிய அனுகூலம் அவர் செய்கிறார். அவருக்கு காத்திருக்க அனைவரும் பாக்கியவான்களாம். இந்த ஆண்டவருக்காக காத்திருக்கிறீங்களா? இந்த இயேசு சுவாமி இடத்துல பல நாட்களாக காத்திருக்கிறீங்களா? இல்ல பல மணி நேரங்கள் காத்திருந்தும் ஒரு பதிலும் வரவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? நீங்க தான் பாக்கியவான்களாம். நீங்க தான் மிகப்பெரிய கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாம். அவருக்காக காத்திருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் மகனே, ஏராளம் மகள். உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகளை நம்முடைய அருளாளர் இயேசு சுவாமி செய்து கொடுப்பார். உன் மேல மனதுருகிற தேவன் சொல்கிறார், உனக்கு நீதி செய்கிற தேவனா, உங்களுக்கு நீதி செய்யக்கூடிய ஒரு தேவனா. ஒருவேளை நீதியே நடக்கல, பொல்லாத குடிகார கணவரோடு பல வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பல வருடமாக கர்ப்பத்தின் கனிகள் திறக்கப்படாதபடி வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கலாம், திருமணங்கள் நடக்க முடியாதபடி பல தடைகளாக நின்று கொண்டிருக்கலாம், இந்த கடன் நெருக்கடியிலிருந்து விடுதலை பெற முடியலையே என்று சொல்லி அங்கலாய்ப்பாக நீ காணப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு அவருக்கு நீ காத்திருந்தபடினால் உங்க மேல மனதுருகி, உங்க ஒவ்வொரு மீது மனதுருகி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்படியாக, உங்களுடைய தேவைகளை சந்திக்கப்படும்படியாக இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை அவர் உங்க மேல மனதுருகிறார். உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்படியாக என் அன்பு சாமி கூப்பிடுகிற பிள்ளைகள் மீது
மனம் இறங்கி அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். இந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? என் தேவனுக்கு நீங்க காத்திருந்தார், என் தேவன் மேல விசுவாசம் வைத்திருந்தார், அவர் உங்க மேல மனதுருகி உங்க சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் மாற்றி கொடுப்பார். ஆமென். நிச்சயமாக உங்க வாழ்க்கை மாறும். உங்க கண்ணீர்கள் துடைக்கப்படும். அவருக்காக காத்திருக்கிற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஆண்டவர் கூட இருக்கு, பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென், ஆமென்.